ஹாய் மக்களே, சலங்கை ஒலி அப்கமிங் எபிசோடை பார்க்கலாம். போலீஸ் ககனோட காரை செக் பண்ணிட்டு அதில் போதைப்பொருள் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனவுடனே சாரி சார், எங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே பூமி சொல்கிறா, அந்த இன்ஃபர்மேஷன் உண்மையாக இருக்கலாம் இல்லையா, நீங்கள் எல்லாரோட காரையும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சரின்னு பர்மிஷன் வாங்கிட்டு எல்லாரோட காரும் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹோட்டல் பாய் கிட்ட எல்லா கீயும் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் சரச்சந்திராவோட காரை செக் பண்ண போகும்போது ஏன் காரையை செக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க, அப்போ உங்கள் கெஸ்ட் எல்லாம் உங்களை கேவலமாக நினைக்க மாட்டாங்களா அவங்க காரை செக் பண்ணும்போது அப்படின்னு சொல்ல அமைதியாகிடுறாரு. அதுக்கப்புறம் சரச்சந்திராவோட காரை ஃபர்ஸ்ட் செக் பண்ண உடனே அவங்க கைக்கு அந்த போதைப் பொருள் கிடைச்சிருது. என்ன மிஸ்டர் சரச்சந்திரா அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு இதை பற்றி தெரியாது சார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பூமி, ஆமாம் சார், எங்கள் அப்பாவுக்கு இதை பற்றி எல்லாம் தெரியாது சார், எங்கள் அப்பா மட்டும் இந்த காரில் வரல, எங்கள் அப்பாவோட எங்கள் சித்தியும் அவங்க சித்தியான மருதானியும் வந்தாங்க சார் அப்படின்னு சொல்ல உடனே அபூர்வா, அப்ப நான் வச்சேன்னு சொல்ல வரையாடி அப்படின்னு கேட்க, ஏன் நீ வைக்கலன்னு சொல்ல போறியா அப்படின்னு கேட்கறா. பாத்தீங்களா மாமா, உங்க பொண்ணு எப்பவுமே என்ன தப்பா நினைக்கிறது தான் வேலையாவே வச்சிருக்கா அப்படின்னு அபூர்வா சரச்சந்திராவை பார்த்து சொல்ல, உறுதியா எப்படி சொல்ற அப்படின்னு அபூர்வா கேட்க, எப்படின்னா ஜூஸ்ல நீ தான் கலந்த, ககனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இது ஒரு பிளானா நீ போட்டிருக்க அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்காடி அப்படின்னு அபூர்வா கேட்க, போலீஸ்காரங்களும் கேட்குறாங்க ஏதாவது ப்ரூஃப் இருக்காமா அப்படின்னு கேட்க, ப்ரூஃபை காட்டுறா, இந்த வீடியோவை எடுத்து வச்சிருக்கா. இது எல்லாமே காட்டின உடனே அபூர்வா, நீங்க தான் இந்த வேலை செஞ்சிருக்கீங்களா, உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்ல உடனே சரச்சந்திரா, நீ இவ்வளோ மட்டமா இருப்பேன்னு நான் நினைக்கலன்னு சொல்லி கோவமா அங்கிருந்து போயிடுறாரு. போலீஸ்காரங்க அபூர்வாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்த ககன் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பூமி கிட்ட பேசுறாரு. எதிரி வயிற்றுல பிறந்து எனக்கு பிரியமானவளா நீ மாறி இன்னைக்கு எனக்கு ஒரு கவசமா இருக்க அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு பூமி சொல்ல, இல்லை எனக்கு எப்போவுமே ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அதில் நீ எனக்கு ஒரு கவசமா இருந்துகிட்டு இருக்கேன்றாரு. அதுக்கு பூமியோ, நீங்க அன்னைக்கு இல்லைன்னா நான் இன்னைக்கு இல்லை, நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு இப்போ புரியாது அப்படின்னு சொல்றா. உடனே ககன், நான் நிறைய அவமானங்களை சந்திச்சுட்டு தான் நான் மேலே வந்திருக்கேன். இன்னைக்கு அபூர்வா அந்த கேஸில் என்னை மாட்டி விட்டு இருந்தாங்கன்னா நான் ஜெயிலுக்கு போயிருந்தா இது எல்லாமே சுக்கு நூறாக போயிருக்கோம். அந்த அவமானத்தோடையே நான் ஜெயிலில் புழுங்கி புழுங்கி செத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் மட்டும் என்னவா டான்ஸ் காம்படிஷனில் என்ன பாதுகாத்த மாதிரி இப்போ உங்களை நான் பாதுகாத்திருக்கேன், அவ்வளோதான். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிறந்திருக்கோம், அவ்வளோதாங்க, அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படலான்னு சொல்கிறா. கோவத்தோடைய வீட்டுக்கு வந்த சரச்சந்திரா யாருமே லைட் போடாமல் இருட்டாக இருக்க வீடுன்னு சொல்லிட்டு லைட்டை போடும்போது நடு ஹாலில் சரச்சந்திராவோட சேரில் உட்காந்துருக்காரு, கால் மேலே காலை போட்டுக்கிட்டு கேபி. இதை பார்த்த உடனே சரச்சந்திராவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி, கேபி என்ன வேலை இது, எதுக்காக இப்படி இருட்டில் உட்காந்துருக்க, அப்படி என்ன உனக்கு தலை போகிற விஷயம் அப்படின்னு கேட்க, என் பையன் ககனோட லைஃப்பில் எதுக்காக புருஷனும் பொண்டாட்டியும் போட்டி போட்டுக்கிட்டு இப்படி நடிக்கிறீங்க அப்படின்னு கோவமாக கேட்குறாரு. என்ன சொல்கிற அப்படின்ன உடனே, இங்கே பாரு சரச்சந்திரா, இன்னைக்கு நடந்த விஷயத்தில் உங்களுக்கு பங்கு இல்லைன்னு சொல்ல வரீங்களா, உன் பொண்ணுக்கிட்ட நான் சொல்லட்டமா இந்த விஷயத்தை பற்றி, உங்களுக்கு இதில் பங்கு இருக்குது அப்படின்னு கேபி சொல்ல, இங்கே பார், இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல தான், அதை தடுத்து நிறுத்துறதுக்காக நான் போராடுறதான், ஆனால் இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையை நான் செய்யலை, நான் செய்யலைன்றது உனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீ பூமி கிட்ட சொல்லாத, இல்லை என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீ பூமி கிட்ட போய் சொல்லுன்றாரு. ககன் பூமியை ட்ராப் பண்ணிட்டு சொல்றாரு, இந்த விஷயத்துல உங்க அப்பாவுக்கு கூட பிளான் இருக்குமோ அப்படின்னு சொல்ல, சந்தேகப்படுறீங்களா, எங்க அப்பா எல்லாம் அப்படி பண்ண மாட்டாருங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு ஏதோ சந்தேகம் இருக்கு, அவருக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை போல இருக்கு, என் மனசு அப்படிதான் சொல்லுது, நீ எதுக்கும் அவர்கிட்ட கேட்டு செக் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. பூமி நேரா அவங்க அப்பா சரச்சந்திராவோட ரூமுக்கு போய் கேட்குறா, அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல ககனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையாப்பா இல்லை விருப்பம் இருக்காப்பா அப்படின்னு கேட்க ஷாக் அடித்த மாதிரி நிற்கிறாரு. ஏன்னா இந்த கேபி சொல்லிட்டாரோ என்னவோ அப்படின்ற மாதிரி நிற்கிறாரு. அந்த நேரத்தில் மீரா அண்ணா உங்களுக்கு பால் எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க வேண்டான்னு சொல்கிறாரு. உடனே பூமி கேட்குறா, சொல்லுங்கப்பா உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க, இதை கேட்ட மீரா, எதுக்கு உனக்கு இந்த டவுட் வருது, என் அண்ணனையே சந்தேகப்படுறியா, எங்க அண்ணி தான் கோபத்துல பண்ணியிருப்பாங்க, அதுக்காக என் அண்ணனை நீ சந்தேகப்படலாமா, அண்ணனுக்கு பதிலா நானே உனக்கு பதில் சொல்றேன், இந்த கல்யாணத்துல அவருக்கு இஷ்டம் இல்லை,
உனக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு அண்ணி தான் போராடுறாங்க. ஏன்னா என் லைஃப் போயிடுன்ற பயத்தில் தான் இதெல்லாம் செய்கிறாங்க. ஏன்னா இப்போவே கேபி எங்களுக்கு தெரியாமல் அந்த வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. கல்யாணம் நடந்துச்சுன்னா அவர் ரொம்ப ஓவராக ஆடுவார். அண்ணா நீங்கள் போய் அண்ணியை கூட்டிகிட்டு வாங்கண்ணா. அண்ணி வந்து கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினச்சது ஓகே தான், ஆனால் போன வழி தான் தப்பு அப்படின்னு சொல்ல, ஐயோ அத்தை உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அவங்கள பற்றி அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியாதா, சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அபூர்வா அண்ணி. அண்ணா நான் பேசுனதுல ஏதாவது தப்பு இருக்கானா அப்படின்னு மீரா கேட்க, நீ அப்பாவியா இருந்தாலும் நான் என்ன பேசணும்னு நினைச்சனோ அதை தான் நீ பேசியிருக்கேன்றாரு சரச்சந்திரா. இங்க சாரதா ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்காங்க. இதை பார்த்த பூரி கேட்குறா, எதுக்குமா இவ்வளோ பயத்தோட இருக்க அப்படின்னு கேட்க, கல்யாணம் ஆகிற வரல கொஞ்சம் பயமாக தாண்டி இருக்கு, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்டி அப்படின்னு சொல்ல, உடனே இந்துவும் வம்சியும் நாம கேர்ஃபுல்லாக இருப்போம் அத்தை, இன்னும் ஒரு நாள் தானே கடந்து போயிடுவோம் அத்தை, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணுறாங்க. ககன் சாரதா கிட்ட சொல்கிறாரு, இன்னைக்கு டான்ஸ் காம்படிஷனில் செகண்ட் ரவுண்டு பூமி போகிறா, அதனால நான் அங்கே போகிறேம்மான்னு சொல்ல, சரிப்பா வெற்றியோடு திரும்பி வாங்கன்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புகிறாங்க. பூமியோட பார்ட்னராக டான்ஸ் ஆடுறவருக்கு இளநீரில் மயக்க மருந்து கொடுத்துட்றாங்க. இதை குடிச்சிட்டு அவர் மயக்கமாயிடுறாங்க. பூமியோட டேர்ன் வரும்போது பூமி வராமல் இருக்கிறத பார்த்து ககன் போய் கேட்குறாரு, என்ன ஆச்சு அப்படின்ன உடனே பூமி எல்லாத்தையும் சொல்கிறாரு, இங்கே பாருங்க இவர் மயக்கமாயிட்டார், என்னால் டான்ஸே ஆட முடியாதுங்க அப்படின்னு சொல்ல, நீ செய்கிற, ஏன்னா உனக்கு டான்ஸ்னா உயிர், நீ எப்படியாவது டான்ஸ் பண்ணி தான் ஆகணும், எப்படி ஆட முடியும் அப்படின்னு கேட்க, உன்னோட லைஃப் பார்ட்னர் தான் இப்போ டான்ஸ் பார்ட்னராக ஆக போகிறேன்னு சொல்லிட்டு பூமியோட சேர்ந்து ஆடுறாரு ககன். இவ ஜெயிக்க மாட்டா அப்படின்னு சாதனா ரொம்ப பந்தாவா உட்காந்துருந்தவங்க இவங்க ஜெயிச்ச உடனே அவங்க முகத்தில் ஆடலை. பூமி ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிட்டா. தேதி சொல்கிறாங்க, ஃபைனல் ரவுண்டு 26ஆம் தேதி நடக்கும், அது 11 மணிக்கு நடக்கும்னு சொன்ன உடனே இவளுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா அந்த டைம் தான் அவளுக்கு முகூர்த்தம் குறிச்சிருக்காங்க. இதை ககன் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் பூமி தனியாக போய் ஜட்ஜுங்களை பார்த்து பேசுகிறா, தயவு செய்து கொஞ்சம் டைமாவது மாற்றி வைங்க சார், இல்லைன்னா போஸ்ட்பான் பண்ணுங்க அப்படின்னு கேட்க, முடியாதுமா, ஏன்னா இது கவர்மெண்ட் ஆர்டர், இன்னைக்கு பண்ணுன்னு சொன்னால் நாங்கள் பண்ணித்தாம ஆகணும், உனக்கு எது வேணுமோ நீயே டிசைட் பண்ணிக்கோமான்னு சொல்லிடுறாங்க. வீட்டில் பூரி எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறத பார்த்து சாரதா, இன்னுமே உனக்கு பொறுப்பே வரல அப்படின்னு திட்ட, அண்ணன் என்ன மகாராணி மாதிரி வளர்த்துட்டாருமா, எனக்கு தேவையானதெல்லாம் நீ செஞ்சுட்டே இருக்க, நாளையிலிருந்து பூமியும் வராங்க எனக்கு தேவையானதெல்லாம் செய்யறதுக்கு, அப்புறம் என்னம்மா அப்படின்னு சொல்றத கேட்ட ககன், நோ மேடம், இனிமே பூமி தான் இந்த வீட்டு மகாராணி, உன்னோட போஸ்ட் இனிமே கீழே இறங்க போகுது அப்படின்னு சொல்ல, இல்லைன்னா பூமி நிறைய இம்பார்ட்டன்ஸ் உன்னை விட எனக்கு தானா கொடுப்பா, நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்ல, அவ கழுத்துல 3 முடிச்சு நான் போட்ட உடனே அவ எனக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா அப்படின்னு ககன் சொல்றாரு. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.